108 இடங்கள் தனியாக தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் 2026 கனவு. அதை டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் தளபதி நடிகர் மிக அருமையாக எடுத்து இன்றைக்கி அடுத்த முதல்வருங்கிற ஸ்தானத்தில் நிற்கிறாரு. அதற்கடுத்து 70+, 60+ சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே நிற்கிறாங்க. முதல் தடவையாக ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஆப்போசிட் சைடில் உட்கார போகிறாங்க. இன்னொரு மாற்று சக்தி டிவிகே ஆளுங்கட்சி டேபிள் உட்கார போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். என்னென்ன கூட்டணிகள் வரப்போகுது, இந்த 8 சீட்டுக்காக யார்கிட்ட போய் அவர் நிற்க போகிறாரு, 10 சீட்டுக்கு யார்கிட்ட போய் நிற்க போகிறான்னு தெரியல, யார் அவர்கிட்ட வர போகிறான்னு தெரியல. பிரமாதமான ஒரு ரிசல்ட் முடிஞ்சிச்சு. மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வந்த தலைவர் விஜயை அவர் ரசிகர்கள் தான் இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்காங்க. இவர் அவங்கள நம்பினாங்க, இவங்க அவரை கைவிடலை. இதான் நடந்ததுங்க. சரியா? இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சில ஒரு வரலாறுகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, சிட்டிங் எம்எல்ஏங்கிறத விட கரண்ட் முதல்வர் அவர் தொகுதியில் தோக்கடித்தது, அதுவும் ஒரு சாதாரண ஒரு மனிதரை வச்சு தோக்கடித்தது மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. இப்போ நடந்த 5 சட்டசபை தேர்தல் இல்லையா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டாக உள்ள சிஎம் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க தோற்றுருந்தாலும், கட்சி தோற்றுருந்தாலும் அவங்க தனிமையாக எதிர்த்துருப்பாங்க. ஆனால் முக ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ அதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த ரவுண்டு ஆரம்பித்ததுலேருந்து காலையிலேருந்தே அவர் பின்னாடியில் தான் இருக்கிறார், வெளியே கொஞ்சம் கூட ஏறலை. அந்த அளவுக்கு. அப்போ விஜயினுடைய அலை, விஜயுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இதுலேருந்து தெரியுது. சரியா தவறா அப்படிங்கிற டிபேட்டுக்கு போகக்கூடாது. அது நடந்துருச்சு, அவ்வளோதான். மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் அவங்க தற்கூரிகள், அணில் குஞ்சுகள்னாங்க. திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு எத்தனையோ கடப்பாறைகளை யாரையோ தூக்கிட்டு வந்தாலும் தற்கூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த சின்ன பசங்க தான் இன்றைக்கி அந்த திராவிட கோட்டையை இடிச்சுட்டு இன்றைக்கி தளபதி கோட்டையை கட்ட போகிறாங்க. அது முக்கியமான விஷயம். ஸோ முக ஸ்டாலின் தோற்றது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, சென்னை சுற்றி பார்த்திங்கன்னா, கார்பரேஷன் சிட்டி பார்த்திங்கன்னா திமுகவின் கோட்டையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, எங்கே பார்த்தாலும் விசில் தான் இருக்குது. நம்பவே மாட்டேங்கிறீங்க. என்டையர் சென்னையில் 2 இடம் நினைக்கிறேன், 1000 விளக்கும் இது நினைக்கிறேன், சேப்பாக்கம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது எல்லாமே டிவிக்கு தான். அது சுற்றி உள்ள இடங்கள் எல்லாருமே, திருவண்ணாமலை எல்லாமே பார்த்திங்கன்னா செம ரெக்கார்டு. இது யாருமே இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. திமுக தான் இங்கே டாமினேட் பண்ணுவாங்க. அதை தாண்டி டிவிக்கே ஜெயிச்சிருக்குது. அதுக்கடுத்து எப்படின்னா, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே காலி. மினிஸ்டர் அந்த யாருமே பெரிய அளவில் ஜெயிக்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண எழுச்சிலாம் கிடையாது. நம்ம ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த டிவி டிபேட்டில் வரவங்க, யூடியூப்பில் வரவங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. விஜய் 1 சீட் வருவார், 2 சீட் வருவார், வேணால் பர்சன்டேஜ் கூட ஒரு 20% பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு என்னென்னா தலைகளை மாறிடுச்சு என்டையர் இது. ஸோ அப்போ ரியாலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் வந்திருக்குது. ப்ரீ போல் பண்ணுறது, எக்ஸிட் போல் பண்ணுறது, என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஸோ இந்த மாற்றம் யாருமே எதிர்பார்க்காத, அதாவது அஸ்யூம் பண்ண முடியாத ஒரு மாற்றத்தை கொண்டு விட்டு. சரியா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு சேஞ்சாக நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னா, முதல் முறையாக இவர் பதவி ஏற்றார் அப்படின்னா, சிறுபான்மை இனத்திலிருந்து வர்ற முதல் முதலமைச்சராக இருப்பார்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஏன்னா ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர். இது வரைக்கும் முஸ்லீமோ கிறிஸ்டின் சார்ந்தவங்க யாருமே இதற்கு முதல்வர் இருந்ததே இல்லை. ஸோ இது முதல் தடவையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நினைக்க முடியாத சில மாற்றங்கள், சில சிந்தனைகள் எல்லாமே செஞ்சதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் மூலமாக, நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களை எல்லோரும் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். நடந்துருச்சு. இந்த 5 ஆண்டுகள் இந்த கூட்டத்தை வச்சு, ரசிகர்களை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. திராவிடத்தை 50 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சியை, ஒரு நானா நீயா, அதிமுகவா திமுகங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை உடைத்தது இங்கே பயங்கர ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அதுவும் முதல் தடவையாக ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷனில் முதல் போட்டியிட்ட இடங்களில் 2 இடங்களையும் ஜெயிச்சு 108 இடங்களை தனித்து எந்த கூட்டணியும் இல்லாமல் ஜெயிப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அவங்க சரியான டீமாக தப்பான டீமாங்கிறத விட மக்கள் விரும்புகிறாங்க, நடக்கணும்.